ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். போன வீடியோவில் கஷ்டப்பட்டு காலையிலே எழுந்திரிச்சு ஆசையாக மீன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு புழுலாம் வெட்டி கடைசியில் மீன் கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பேன். நம்மளுக்கு ஒரு நாள் ஒன்று சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும், அன்னைக்கு ஆனால் அது கிடைக்காது. அந்த மாதிரி தான் எங்களுக்கும் ஆச்சு. நாங்கள் ஆசைப்பட்ட அன்னைக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் யதார்த்தமாக சரி இன்னைக்கு கிடைக்குதோ இல்லையோ சும்மா போய் பார்க்கலாம் அப்படின்னு போனப்போ மீன் கிடச்சிது. இப்போ இந்த சட்டியை வச்சு என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் பிடிக்க போயிட்டு மீன் ஒன்று கூட இல்லை. சரி ஆசையாக கேட்டிங்க, ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணியும் இருக்கிறதுனால சிக்கன் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாங்க. சரி கிரேவி மாதிரி வைக்கலாமா பிரியாணி செய்யலாமான்னு சொல்லிட்டு பிரியாணியே செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு கஷ்டப்பட்டு நாங்கள் எல்லாம் பண்ணி கடைசியில் பிரியாணி தான் செஞ்சு சாப்பிட்டோம். மாமா தூண்டில் குச்சி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்டைலை பார்த்து இன்றைக்கி நிறைய மீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் பிளான் போட்டு வச்சுருந்தேன். கடைசியில் பார்த்தா போனவங்க போன மாதிரியே திரும்பி வந்தது தான் மிச்சம். அது என்னமோ தெரியல, நம்ம எப்போல்லாம் வேணும் அப்படின்னு கேட்குறோமோ அப்போல்லாம் கிடைக்காது. நம்மளுக்கு எப்போ வேணாம் அப்படின்னு சொல்கிறோமோ அப்போல்லாம் நிறைய மீன் மாட்டும். மாமா சிக்கன் பிரியாணி நல்லாவே செய்வாங்க. அதனால சரி அவங்களே செய்ய சொல்லலாம் அப்படின்ட்டு அவங்களே செய்ய சொல்லியாச்சு. வெளியே அடுப்பில் தான் வச்சுருந்தோம், பெரிய இது வச்சு சட்டி வச்சு. சிக்கன் பிரியாணியோட ரெசிபி வீடியோ ஃபுல் வீடியோ லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், ரிலேட்டட் வீடியோஸ்லேயே கொடுக்குறேன். மறக்காமல் வேணுங்கிறவங்க வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். நிறைய பேர் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கும் மோட்டிவேஷனலாக இருக்கும் அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு. நாங்கள் 1.5 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு சரி எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் போட்டிருந்தோம். அதுக்கு வெங்காயம், தக்காளி, லெமன், அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி இது எல்லாமே தனியாக வெட்டி வச்சுருந்தோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் முதற்கொண்டு எல்லாமே வாங்கி வச்சு அதுக்கப்புறம் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி பிடிச்சிட்டு இந்த மீன் இதுதான் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்களேன். இந்த ஃபிஷ்ஷோட கரெக்டான நேம் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே போயிருந்தோம் அப்படின்னா நிறைய மீன் நாங்கள் பிடிச்சிருந்துருக்கலாம். காலையிலேருந்தே மாமா தோட்டத்தில் காடு கொத்திட்டு இருந்தாங்க. அதனால் மதியத்துக்கு மேலே போகலான்னு சொல்லி பிளான் போட்டு அதுக்கப்புறம் தான் போகலாமா வேணாமான்னு 2 மனசாவே தான் இப்படி கிடைக்குமா கிடைக்காதான்ட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி என்ன தான் பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் போனாங்க. அப்புறம் தான் கிடச்சிது. சீக்கிரம் போயிருந்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சமே கிடச்சிருந்துருக்கும், குழம்பு வைக்கிற அளவு கிடச்சிருந்துருக்கும். கம்மியாக கிடச்சதுனால சரி ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியாது, அண்ணி க்ளீன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அம்மா தான் க்ளீன் பண்ணாங்க. க்ளீன் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி எதிர்பார்க்காத நேரத்தில் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அப்படி சாப்பிட்டு முடிச்சிட்டோம்.